ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு 2 to 3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ப்ளஸ் வந்து நியூஸ் சேனல்ஸில் சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ப்ளஸ் வந்து நியூஸ் சேனல்லையும். தற்போது பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் தமிழ் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 11,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே இதை பற்றி வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10,000 வேக்கன்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 17,000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா 11,000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நமக்கான கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய வேக்கன்சி. அப்போ 17,000க்கும் 10,000க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த 17,000 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா 5,000 வேக்கன்சி ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கண்டக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. பிடிஸ்க்கு ப்ளஸ் வந்து செகண்டரி டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2,700 போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஆன்சர்ஸ்க்கு வரல. அதே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி சரிங்களா, பிடிஸ் அண்ட் பிஆர்டின்னு சொல்லிட்டு 3,700 சம்திங் போஸ்டிங் வந்து கால்ஃபர் ஆனிச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் தமிழ் இது பேலன்ஸ் இதாக இருக்குது சரிங்களா. அது வந்துச்சுன்னா அவங்களுக்கான முடிஞ்சிடும். அப்போ அந்த 5,000 வேக்கன்சி எடுத்துகிட்டா மீதி இருக்கக்கூடிய 10,000 to 12,000 வேக்கன்சி சரிங்களா. அது வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது 10,000 அல்லது 11,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இப்போ தான் தெரியும். இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து செகண்டரி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. செகண்டரி டீச்சர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. 5,700 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் அதிகப்படியாக கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது சரிங்களா. 5,786 வேகன்சி பார்த்தீங்கன்னா செகண்டரி டீச்சர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அதிகமாக கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பூர் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்னதான். இது வந்து வேகன்சி லிஸ்ட்டு நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த 5,700 வேகன்சி அப்படிங்கிறது இப்போ எக்ஸாமுக்கு வந்து 2,700 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது கூட இது வந்து என்னது சேர்ந்தது இல்லை, அது தனி. அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,500 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. பிஜிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2,000க்கு மேலே போஸ்டிங் சரிங்களா. இதை வந்து கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 11,000 போஸ்டிங். அதுதான் ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா 10,000 சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து 11,000 சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸில் பார்த்தீங்கன்னா 17,000 சரிங்களா. அது ஆல்ரெடி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதும் சேர்த்து நம்ம கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த 17,000த்தில் இந்த 5,000 வருமா இல்லை தனியாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 2,700 பிடிஸ் வந்து 500 பிடிஸ் வந்து தனி, செகண்டரி டீச்சர்ஸ் வந்து இன்னும் கால்ஃபர் பண்ணல, அதாவது கால்ஃபர் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது 5,000 போஸ்டிங்கு. பிஜிஎஸ்க்கு வந்து இன்னும் கால்ஃபர் பண்ணல, அது வந்து 2,000க்கும் மேற்பட்ட போஸ்டிங், கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட போஸ்டிங் இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஏன்னா நிறையா ஸ்கூலில் வந்து என்னது வேகன்சி இது எல்லாமே இருக்குது. எஸ்எம் ஸ்டாஃபு, பிடிஏ ஸ்டாஃப் இது மூலியமாகவே நிரப்பிட்டு இருக்காங்க. பேரண்ட்டோட கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்மளுடைய பசங்க படிக்கிற ஸ்கூலில் எல்லாமே பெர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா பெற்றோரும் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க சரிங்களா. அதனால் நிறையா பேரண்ட்ஸ் வந்து கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிரந்தர ஆசிரியர்கள் வந்து நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய கோரிக்கையும் அதுதான் சரிங்களா. எங்களுக்கு எப்படியாவது எக்ஸாம்ஸ் வைங்க. அதே போல் எக்ஸாம் முடித்த பிடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிவி போயிட்டு நிறைய பேர் வந்து நாங்கள் ஆல்ரெடி 10,000 பேர் வந்து 10 வருஷமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 410 பேர் வந்து பிடிஸ்க்கு வந்து போஸ்டிங் வந்து கேஸ் போட்டதுனால அவங்க வந்து எக்ஸாம் எழுதாமலே அவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து உத்தரவு கொடுத்துச்சு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. 40,000 பேர் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் வந்து போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து அரசு தரப்பிலேருந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கான நியூஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். பிஜி எக்ஸாம் ப்ளஸ் வந்து செகண்டரி டீச்சர்ஸ் சரிங்களா. நான் புதுசாக மறுபடியும் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க படிங்க. குறிப்பாக பிஜிக்கு வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல. ஏன்னா நமக்கு வந்து யூஜிக்கு முடிஞ்சிருச்சு, செகண்டரிக்கு முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தான் சரிங்களா. அதனால் பிஜிடிஆர்பி வர்றது வந்து கன்ஃபார்ம். அதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நமக்கு வந்து கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் டிஆர்பி கால் பண்ணாலுமே அவங்க வந்து ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெட் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து தான் டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ வேகன்சி மறுபடியும் கூட எக்ஸாம் நடக்கலாம். செகண்ட் கிரேடேஜ்க்கு மறுபடியும் எக்ஸாம் நடக்கலாம், அல்லது வந்து பிடிஸ்க்கு மறுபடியும் எக்ஸாம் நடக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் தரப்பில் பார்த்திங்கன்னா
19,000 வேக்கன்சி நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் 2026க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து திருப்பியும் எக்ஸாம் நடக்கலாம். அல்லது வந்து போஸ்டிங் வந்து ஏற்கனவே இப்போ வச்சவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்க தொடர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.